கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட தேவன் தாமே இந்த இடத்த நீங்கள் பார்ப்பீங்க. இங்கே பாருங்கள், இந்த வீடு வந்து கிருபை ஜீசஸ் மினிஸ்ட்ரி ஊழியக்காரர்களுடைய வீடு இது. அல்லேலூயா. அப்போ பாருங்கள், கர்த்தர் தாமே இந்த வீடு எங்களுக்கு கொடுத்துருக்கார். இந்த வீட்டில் தான் இருந்து நாங்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் உங்களுடைய ஜெபங்கள் எங்களுக்கு தேவைப்படுகிறது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த வீடு கட்டப்பட வேண்டும்னு ஜெபம் பண்ணுங்கள். மழை வந்தாலும் உள்ளெல்லாம் தண்ணியெலாம் வந்துடுது. ஆனாலும் இந்த கூரை வீட்டுக்குள்ளே தேவனுடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் கண்டிப்பாக எங்களுக்காகவும் இந்த ஊழியத்திற்காகவும் இந்த ஒரு வீடு கட்டப்பட வேண்டும், அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். எங்களோடு இணைந்து ஜெபிக்கிறவர்கள், எங்களுடைய இந்த யூடியூப் சேனல் மூலிமா எங்களை பார்த்து கொண்டிருக்கிறவங்க, எங்களுடைய ஜெபங்களை கேட்டுக்கொண்டிருக்கவங்கள கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஏன்னா திடீர்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்கிட்ட இருந்து நீங்கள் ஒரு வீடியோ கொடுத்துருக்கீங்களேன்னு நினச்சிருக்கலாம். ஏனென்றால் இந்த வீட்டில் தான் நாங்கள் தங்கி ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த கிராம பகுதியில் நாங்கள் ஊழியம் செய்யும் போதே கர்த்தர் எங்கள் தேவைகள் அனைத்தையும் சந்திக்கிறார், போஷிக்கிறார். ஆனாலும் ஒரு வீடு கட்டப்பட வேண்டும். அநேக ஜனங்கள் வந்து தங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுக்காக இந்த வீடு கட்டப்பட்டால் அநேகர் வந்து இந்த வீடுகளில் தங்கி இங்கே ஊழியம் செய்வதற்கும், உபவாச கூட்டங்கள் 3 நாள் மாதத்தில் நடந்து கொண்டிருக்கு, உபவாச கூட்டத்தில் கலந்து கொள்ளவும் அவர்கள் தங்குவதற்கான வசதி வாய்ப்புகள் இல்லாத ரொம்ப குறைவுகளாக காணப்படுகிறது. அதனால் இந்த வீடு கட்டப்பட வேண்டும். எல்லாம் இந்த ஜெப விண்ணப்பத்தில் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு ஜெபத்தில் வீடியோ போட்டிருப்பேன். ஆனால் இந்த வீடை குறித்து நான் போடலை. ஏனென்றால் நாங்கள் ஆரம்ப நாட்களில் இந்த வீட்டுக்குள்ளே தான் ஜெபித்திருந்தோம். இந்த வீட்டில் ஜெபித்து தான் அடுத்து இந்த சபையில் கட்டப்பட்டு சபையில் ஊழியம் செய்து கொண்டிருக்கோம். ஆனால் இந்த வீடு வந்து அப்படியே தங்குவதற்காக, வருகிறவர்களாம் தங்குவதற்காக இந்த வீடுகளை நாங்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கோம். ஆனாலும் இப்போ ஜனங்கள் நிறைய பேர் வருவதனால தங்குவதற்கு வசதி கம்மியாக இருக்குது. மழையினால் நிறைய பேருக்கு ரொம்ப பிரச்சனைகள் காணப்படுகிறது, ஒழுகுது ரொம்ப. ஆனால் நீங்கள் ஜெபம் பண்ணீங்க, நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்கள் ஜெபங்களை கேட்டு பெரிய மிராக்கள் செய்வாராக. ஆமென். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, இந்த நாட்களில் கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, சங்கீதம் 34 சங்கீதம், அதில் எத்தனை வசனம் என்றால் 34 8ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். 34:8 கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான். சரியான வெயில் அடிக்குது. ஆனாலும் இந்த மெசேஜ் உங்கள் மத்தியில் கொடுத்துட்டு இந்த ஜெப விண்ணப்பத்தை உங்களிடத்துல சொல்லும்படியாக இந்த யூடியூப்பில் இந்த ப்ரேயரை போட்டிருக்கோம். நீங்கள் அனைவரும் இது ஒரு விளையாட்டாக நினைத்துக்கொள்ளாதீங்க. நீங்கள் உங்களுடைய ஜெபம் வேணும் என்பதற்காக தான் இந்த வெயிலில் நின்று இந்த யூடியூப் சேனலில் இந்த ப்ரேயரை உங்களுக்கு கொடுக்கும்படியாக கர்த்தர் எனக்கு கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். உபவாசத்தோட தேவ சமூகத்தில் கடந்து வந்து ஜெபிக்கிற எல்லா ஜெபத்தையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார், எனக்கு விசுவாசம் இருக்குது. அல்லேலூயா. இதனால் 34 சங்கீதம் 8ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷம் எங்களுக்கு இந்த ஊழிய அனுபவத்தில் 18-19 வருஷமா நாங்கள் தேவ ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்து இந்த ஊழியத்தில் கர்த்தர் பெரிய பெரிய மிராக்கள் எங்களுக்கு செய்திருக்கிறார். அல்லேலூயா. அதே போல் கர்த்தர் உங்களுக்கும் மிராக்களை செய்வார், நான் விசுவாசிக்கிறேன். எங்களோட இணைந்து ஜெபிக்கிற அனைவரும் கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்கள் ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கை இருக்க மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. இந்த சரியான வெயில் பாருங்கள், பயங்கரமான வெயில் அடித்து கொண்டிருக்குது. ஆனாலும் இந்த ஜெப விண்ணப்பம் உங்களிடத்தை கடந்து வருவதற்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிறேன். அனைவரும் எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. கிருபை ஜீசஸ் மினிஸ்ட்ரிக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை பல கனிகளை திறந்து உங்கள் குடும்பத்தை இடம் கொள்ளாத மட்டும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.